தற்போது தலைமைச் செயலகத்தில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலினோடு தற்போதைய நிலவரம் பற்றி கேட்கலாம். ஸ்டாலின், குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரி மீது எழும் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது என்னென்ன முறைகள் எல்லாம் பின்பற்றப்படும் ஸ்டாலின்? வசந்த், அதாவது ஒரு அரசு அதிகாரி மீது ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது பிற குற்றச்சாட்டுகளோ சுமத்தப்படும் பொழுது பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை தான் அந்த அதிகாரி மீது சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கும். அதாவது பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு தன்னுடைய பரிந்துரையை மேற்கொள்ளும். அதன் பிறகு அந்த சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரி குறிப்பிட்ட அந்த அதிகாரி மீது, அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது பிற குற்றச்சாட்டுகளோ சுமத்தப்பட்ட அந்த அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் தலைமைச் செயலர் அவருடைய இல்லத்திலேயே வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் தலைமைச் செயலரை பொறுத்தவரை IAS அதிகாரி, அவர் மத்திய அரசின் கீழ் அந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கீழ் இயங்கி வரும் ஒரு IAS அதிகாரி. அதனால் நேரடியாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக மத்திய அரசு தான் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும். அதற்கு முன்னதாக நாம் பார்த்தோம் என்றால் தமிழக அரசை பொறுத்தவரை இதுவரை எந்த தலைமைச் செயலர் வீட்டிலும் இது போன்ற ஒரு வருமான வரித்துறை சோதனையோ அல்லது பிற குற்றச்சாட்டுகளோ நேரடியாக தலைமைச் செயலர் மீது சுமத்தப்பட்டதில்லை. சோதனைகளும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டதில்லை. இந்த நிலையில் தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் வீட்டில் தற்போது வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நிலையில் இந்த வருமான வரித்துறை சோதனை பிறகு அனைத்தும் முடிந்த பிறகு வருமான வரித்துறை சோதனை ஏதேனும் ஆதாரங்களை திரட்டியிருந்தால், ஆவணங்களை கைப்பற்றியிருந்தால் அதன் மீது ஒரு துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழக அரசு தலைமைச் செயலரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. வசந்த், ஸ்டாலின் இணைப்பில் இருங்கள். ஸ்டாலின், தொடர்ந்து வருமான வரித்துறை அலுவலகத்தில் நமது செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மகாலிங்கம், வழக்கத்திற்கு மாறாக அங்கு மத்திய ரிசர்வ் படையின் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். தற்போது உங்களிடம் என்ன தகவல்கள் இருக்கின்றன, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மகாலிங்கம். வசந்த், தற்பொழுது நான் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இருக்கிறேன். இங்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு சூழல் இருப்பது உண்மைதான். துணை ராணுவம் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய பிரமுகர்களை அழைத்து விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வருமான வரித்துறை அதிகாரி மேற்கொண்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு கிடைத்துள்ள தகவல் என்னவென்றால், முக்கியமான ஆவணங்கள் இந்த சோதனையில் காலை 7 மணியிலிருந்து நடத்தப்படும் இந்த சோதனையில் சிக்கியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு தற்பொழுது அதற்கான வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்தடுத்த கட்டமாக இன்னும் விசாரணை வளையத்தை விரிவுபடுத்த வருமான வரி புலனாய்வு பிரிவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வார காலமாக சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகாக்களுடைய வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் கிடைத்துள்ள முக்கிய தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த சோதனை விரிவாயிருக்கிறது. குறிப்பாக வருமான வரித்துறையோடு சேர்ந்து சிபிஐயும் அமலாக்க பிரிவினர் அதிகாரிகளும் இந்த சோதனையை கண்காணிக்கிறார்கள். அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று. ஏனென்றால் அவர்களும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகாக்கள் மீது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இன்றைய தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சோதனையில் கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்களை விசாரணை செய்து அதை ஆய்வுக்குட்படுத்தி அடுத்த கட்டமாக முக்கிய பிரமுகர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்லாது பிற மாநிலங்களும் இந்த விசாரணையை விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது தீட்டி வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். யாருமே எதிர்பார்த்திராத அளவுக்கு இந்த விசாரணை என்பது தற்பொழுது விரிவடைந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியான தலைமைச் செயலாளர் வீடு மற்றும் அவரது மகன் விவேக் ஆகியோரது வீடுகளில் மற்றும் அலுவலகங்களில் சோதனை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சேகர் ரெட்டியினுடைய சம்பந்தப்பட்ட 5 அரசியல் மற்றும் தொழில் ஆகியவற்றில் ஈடுபட்டு வரும் தொழில் அதிபர்கள் ஆகியோர் சம்பந்தப்பட்ட வீடு மற்றும் அலுவலகங்களில் மொத்தம் 13 இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் தற்போது கிடைத்துள்ள முக்கிய ஆவணங்களை ஆய்வு செய்து அடுத்த கட்டமாக இந்த விசாரணை அடுத்த கட்டமாக நகர்வை எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வசந்த், இது போன்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவர் மீது ஒரு புகார் எழும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக வருமான வரித்துறை சார்பில் இருந்து என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும் மகாலிங்கம்? வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் மற்ற
புலனாய்வு பிரிவு அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது காவல் அமைப்புகளாக இருக்கட்டும் யாருக்குமே இல்லாத சுதந்திரம் மற்றும் அதுக்கு சட்டம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் கீழ் அவர்களுக்கான சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள எவரது வீட்டிற்கும் அவர் நுழையலாம். அதற்கு எந்த நீதிமன்ற அனுமதியோ எந்த அதிகாரியுடைய அனுமதியோ பெற தேவையில்லை என்பதுதான் அந்த சட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம். அந்த சுதந்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், வருமானத்திற்கு அதிகமாகவோ அல்லது கணக்கில் வராத ரொக்கத்தை பதுக்கி வைத்திருந்தாலோ, முக்கியமாக சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடக்கிறது என்ற தகவல் கிடைத்தாலோ, வருமான வரித்துறை அதிகாரிகள் யாருடைய உதவியோ அல்லது அனுமதியோ இல்லாமல் நேரடியாக உள்ளே சென்று சோதனை நடத்தக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டம் என்பது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்பது அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய தலைவர் இவர்களது வீடுகளில் சோதனை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட சபாநாயகரோ அல்லது அவைத்தலைவரிடமோ அனுமதி பெற வேண்டும் என்ற விதியும் இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அரசு அதிகாரிகளின் வீடுகளில் தான் சோதனை நடக்கிறது என்பதால் அனுமதி எதுவும் பெற வேண்டியதில்லை, நாங்கள் பெற வேண்டிய அவசியம் எழவில்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அடுத்த கட்டமாக அரசியல் பிரமுகர்களுடைய வீடுகளில் சோதனை என்பது நடக்க வாய்ப்பு உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. அதனால் அடுத்த கட்டமாக இந்த சோதனை விரிவடையும் பொழுது அனுமதி பெற வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்ற தகவலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். வசந்த், மகாலிங்கம், தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவின் வீட்டிலும் அவருக்கு உற்றாருடைய 13 இடங்களிலும் தற்போது சோதனைகள் மிக துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த முக்கிய தருணத்தில் தலைமைச் செயலகத்திலும் முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்ற ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் தாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் எதிரொலிக்கிறதா மகாலிங்கம்? வருமான வரித்துறை அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு அசாதாரண சூழல் தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சியை நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல துணை ராணுவ பாதுகாப்பு என்பதும் இங்கு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் இங்கு பாதுகாப்பிற்கு போடப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல தற்பொழுது இந்த மாநிலத்தினுடைய உயரிய அதிகாரிகள் பதவியான தலைமைச் செயலாளர் பதவியை தற்பொழுது உள்ள வகித்து வரும் நபருடைய வீடு மற்றும் அவரது மகனுடைய வீடு இல்லங்கள் எல்லாம் தற்பொழுது சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருப்பதாகவே அரசியல் வட்டாரம் மட்டுமல்ல அதிகாரிகள் மட்டத்திலும் பேச்சிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற விஷயங்களை எப்படி சமாளிப்பது என்ற ஒரு கோணத்தில் விசாரணை என்பது ஆலோசனை என்பது நடக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், தற்பொழுது ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வீட்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வருமான வரித்துறை ஆய்வு நடத்தும் பொழுது அடுத்த கட்டமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம், தற்காலிகமாக நடவடிக்கை என்பது இருக்கக்கூடும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாகவும் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வருமான வரித்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். சேகர் ரெட்டி மற்றும் அது தொடர்பான விசாரணையின் அடுத்த கட்டமாக இதை பார்க்கிறோம். இந்த விசாரணையில் முக்கியமான ஆவணங்கள் சிக்கி இருக்கின்றன. எனவே சட்ட ரீதியாக நாங்கள் இந்த விசாரணையை முன்னெடுப்போம். எதற்கும் நாங்கள் எந்த விஷயத்திலும் சட்டவிரோதமாக எந்த நடவடிக்கையும் நாங்கள் செய்யவில்லை, என அஞ்ச வேண்டிய வாய்ப்பில்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காலை 7 மணியிலிருந்து விசாரணை என்பது 13 இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மகாலிங்கம், வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் கூறியிருக்கிறீர்கள். இணைப்பிலே இருங்கள் மகாலிங்கம். இன்னும் பல தகவல்களை உங்களிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவின் வீட்டிலும் அவருக்கு உற்றவர் நெருக்கமானவர்களின் 13 இடங்களிலும் தற்போது வருமான வரித்துறையினர் தீவிரமாக சோதனை நடத்தி வருகிறார்கள். பல இடங்களில் முக்கியமாக தலைமைச் செயலகம், வருமான வரித்துறை அலுவலகம், தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீடு அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நகர், அதனைத் அடுத்து அவருடைய மகன் வீடு இருக்கின்ற திருவான்மையூர் போன்ற இடங்களில் மத்திய ரிசர்வ் படை போலீசாரின் பாதுகாப்பு அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஒரு அசாதாரண சூழல் காணப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக மத்திய ரிசர்வ் படை போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் தற்போது வந்திருக்கிறது. களத்தின் முக்கிய இடங்களில் இருந்து நமது செய்தியாளர்கள் உடனுக்குடனான தகவல்களை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தற்போது தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீடு அமைந்திருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் முன்பாக இருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் என்ன தகவல்கள் இருக்கின்றன என்பதை கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது நிலவரத்தை விளக்குங்கள். ராஜ்குமார்.
வசந்த், தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் தலைமை செயலர் ராம் மோகன் ராவ் வீட்டில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக, அதாவது 20 நிமிடத்திற்கு முன்பாக வருமான வரித்துறை கூடுதல் இயக்குனர் பிரேமா உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அண்ணா நகர் இல்லத்தில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இடையூறு இல்லாமல் இருப்பதற்காகவும் அதே போன்று சோதனையில் எந்தவிதமான சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்காக மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தி கண்காணிப்பிலும் பாதுகாப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது இன்று மாலை வரை சோதனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 13 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தாலும் தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவ் வீட்டில் நடத்தி வரக்கூடிய இந்த சோதனை முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்தே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய இல்லம் அண்ணா நகரில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய இல்லம் 2 அடுக்கு மாடிகளை கொண்டது. 2 தளங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று வீட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் வெளியே அனுமதிக்கப்படவில்லை. அதே போன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை தொடங்கிய இதிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் உள்ளே வந்து அனுமதிக்கப்படவில்லை. மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் வீட்டிற்கு உள்ளேயும் அதே போன்று வீட்டிற்கு வெளியேயும் கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு பரபரப்பான நிகழ்வாக இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. பொதுமக்களும் இந்த இடத்தில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை செயலர் ராம் மோகன் ராவ் வீட்டில் நடத்தி வரக்கூடிய இந்த சோதனையில் இதுவரை இந்த இடத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான தகவலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. எனவே மாலை நேரத்தில் சோதனை முழுவதுமாக முடிந்த பின்பாகத்தான் என்ன விதமான விசாரணைகள் நடைபெற்றது, யார் யாரிடம் விசாரணைகள் நடைபெற்றது, அதே போன்று ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா, அது முறையாக இருக்கிறதா என்பது குறித்த தகவல்கள்லாம் இதற்கு பின்னர் தான் தெரிய வரும். தொடர்ந்து இந்த இடத்தில் சோதனைகள் நடைபெற்று வருகிறது. மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினரும் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. வசந்த், ராஜ்குமார், வருமான வரித்துறையினர் சோதனை தொடர்ந்து காலையிலிருந்து இன்னும் கூட நடைபெற்று வருகிறது. மாலை வரை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் அங்கு கூடியிருப்பது அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் அங்கு பரபரப்பான சூழல் தொடர்வதாகவும் கூறுகிறீர்கள். இதனை சமாளிப்பதற்கு தற்போதைய நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது ராஜ்குமார்? இந்த இடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை தொடங்கியதிலிருந்து, அதாவது ஒரு 2 மணி நேரத்திற்கு பின்பாக தான் பொதுமக்களுக்கு இந்த இடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவது என்பது தெரிய வந்தது. அதில் குறிப்பாக தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவ் வீட்டிலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை பார்த்து பொதுமக்கள் பார்ப்பதற்காக இந்த இடத்தில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். அதாவது காலை அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலானோர் பொதுமக்களும் அருகில் வசிக்கக்கூடிய நபர்களும் இந்த இடத்தில் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். காலை நேரத்தில் அதாவது 10 மணி அளவில் தமிழக காவல்துறையினர் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபட்டார்கள். அப்பொழுது காவல்துறையினர் ஒரு சிலரை கட்டுப்படுத்தி பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை தமிழக காவல்துறையினர் எடுத்திருந்தார்கள். ஆனால் 1 மணி நேரத்திற்கு முன்பாக மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் வந்ததற்கு பிறகு இந்த இடம், அதாவது வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் தான் கண்காணிப்பு பணியிலும் பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக காவல்துறையை பொறுத்தவரை இந்த இடத்தில் இல்லை. அதாவது சோதனை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரக்கூடிய ராம் மோகன் ராவ் வீட்டில் இருந்து 100 மீட்டருக்கு வெளியே தான் காவல்துறையினர் அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் பொதுமக்களுடைய கூட்டம் இந்த இடத்தில் தற்போது அதிக அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் அவருடைய வீட்டிற்குள்ளே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய ரிசர்வ் படையினுடைய கண்காணிப்பில் தான் அவருடைய வீடு அமைந்திருக்கிறது. வீட்டிற்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனையில் எந்தவிதமான இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக கண்காணிப்புக்காக மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறாங்க. வசந்த், வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதற்காக, அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும், நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் மத்திய ரிசர்வ் படை போலீசார் அங்கு 12 மணி அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை போலீசார் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டை சுற்றியும் தற்போது முழு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இருங்கள் ராஜ்குமார். இன்னும் பல தகவல்களை உங்களிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் சுப்பிரமணி தற்போது
சுப்பிரமணி தற்போது நமது செய்தியாளர் சுப்பிரமணி தலைமைச் செயலாளருடைய மகன் வீட்டில் இருந்து அங்கு இருக்கும் தகவல்களை வழங்குவார். சிறிது நேரத்தில் அவரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலினோடு பேசலாம். ஸ்டாலின், தற்போது இந்த முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறதா? அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது என்பது பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகுதா ஸ்டாலின்? வசந்த், தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தற்போது முக்கிய ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது வரை நீடித்து வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை முக்கிய உயரதிகாரிகள், தமிழக அரசின் முக்கிய உயரதிகாரிகளான தமிழக முதல்வரின் 4 செயலர்கள் ராமலிங்கம், வெங்கட்ராமன், விஜயகுமார், சிவதாஸ் மீனா உள்ளிட்ட 4 செயலர்கள், அதே போல அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் இல்லத்தில் இன்று காலை முதல் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, பணிகளை மேற்கொள்வது என்பது குறித்தெல்லாம் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது ஆலோசித்து வருவதாக தான் தகவல் தெரிவிக்கின்றன. இதுவரை தமிழகத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்வானது தற்போது தலைமைச் செயலர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் இதனை அடுத்ததாக எதிர்கொள்வதற்கும் அடுத்த என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மற்ற இடங்களில் நமது செய்தியாளர்கள் தெரிவித்தது போல மற்ற இடங்களில் அசாதாரண சூழல் நிலவி இருந்தாலும் தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை சாதாரணமாகவே பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதிகாரிகளின் செயல்பாடுகளும் எப்பொழுதும் போலவே இருந்து வருகிறது. இன்று காலை கூட தலைமைச் செயலரின் அறையில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்பட்டாலும் தற்போது வரை அது போன்ற எந்த விதமான பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. வருமான வரித்துறையினர் இங்கு வருவதாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை தலைமைச் செயலர் அறையில் எந்த விதமான சோதனையும் நடைபெறவில்லை. தலைமை செயலகத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் தான் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. வசந்த்.